என் கணவனோட பேசி 6 மாசம் ஆகுது. எங்க மாமனார் மாமியாரோட பேசி 5 வருஷம் ஆகுது. குழந்தனோட பேசி வெக்கமா இல்லை சொல்றதுக்கு, கேவலமா இல்லை, சூடு சொரணை இல்லை. மனுஷ ஜென்மம் தானே நீங்க, அதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், வேற ஒண்ணும் இல்லைங்க. கணவனும் மனைவியும் டெய்லி ஒரு 15 நிமிஷம் சந்திச்சு பேசுங்க. கணவன் வேலையில இருந்து வரும்போது முர்ன்னு வரான், வெளியில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தா சிரிக்கிறான், வீட்டில் மனைவி பார்த்தா முறைச்சு பார்க்கிறான். வெரி சேட். பிள்ளைகள் பாருங்க, வெளியில ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறான், அப்பா அம்மாவை பார்த்தா முறைக்கிறான், பேச மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசுவதில்லை. இப்போ ஒரு சயின்டிஃபிக்காக இது எடுத்திருக்கிறாங்க, குடும்பத்தில் கம்யூனிகேஷன், பர்சனல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, யாரோட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை இன்றைக்கு கம்யூனிகேஷன் அதிகமாக இருப்பது அவர்கள் கொடுத்திருப்பது யாருன்னா செல்போன் தான். அப்படின்னா நிறைய பேர் செல்போனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடந்த நிகழ்வுங்க, ஹஸ்பண்டுக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவன் மனைவி பார்த்து சொல்றான், ஐயோ வலிக்குது, நம்முடைய ஃபேமிலி டாக்டருக்கு சொல்லுமா வலிக்கு. மனைவி சொல்றா, அத்தான் ஃபேமிலி டாக்டர் நம்பர் என்னிடத்துல இல்லை, உங்க செல்போனை கொடுங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. சாகர நிலை வந்தாலும் தன்னுடைய செல்போனை மனைவி பார்த்து விடக்கூடாது, தன்னுடைய செல்போனை கணவன் பார்த்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பாஸ்வேர்ட் போட்டு வைத்திருக்கிறாங்க, பெற்றோருக்கு தெரியாது. மாதா எப்படி போயிருப்பாங்க? அன்னை மரியாள் தாயாக, தாய் வீட்டு சீதனமாக. உதயங்கள் தீடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இளதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறை அருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தான். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை
மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே ஊர்குலமாய் ஒன்று கூடி வந்தோம். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மலர்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் நிறை குளமே. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர். ஆண்டவர் என் ஆன்மாவுக்கு செய்தது எத்துணை என்பது எடுத்துரைப்பேன். திருப்பாடல்கள் 65:16. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் வாருங்கள், இத்திருப்பலியில் பங்கெடுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று உளமாற மனமாற ஆசீர்வதிக்கின்றோம். விவிலியத்தில் நாம் இப்படி ஒரு பகுதியை பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வார்த்தை. இதை விவிலியத்தை வாசிக்கிற அநேகர் சொல்லுவார்கள், இது கடவுளுக்கு நமக்கும் உரிய செல்போன் நம்பர் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரை கூவி அழைக்கக்கூடிய நம்பர் என்னவென்றால் 333. எரேமியா 33:3. அதில் சொல்லப்படுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நீங்கள் அறிந்திராத தெரிந்திராத மாபெரும் மறைபொருளை எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்வேன். நம் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, என்னை நோக்கி மன்றாடுங்கள். Call on to my name and I will answer you and I will reveal you the mysteries. I will reveal you the mysteries. உங்கள் வாழ்விலே அறிந்திராத தெரிந்திராத பல காரியங்களுக்கு அவர் பதில் கொடுப்பாராம். அப்படியானால் நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? அதற்கு ஒரு கோட் நம்பர் இருக்கிறது. என்னவாம் அது? 332. 33 2வது வசனம் சொல்லுகிறது, விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயர். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுதெல்லாம் அவர் பதில் கொடுக்கின்றார். விவிலியம் சொல்லுகிறது, மத்தேயு 7வது அதிகாரம் 7-9 வரை பார்க்கின்ற பொழுது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். விவிலியம் சொல்லுகிறது, தந்தையிடத்தில் மீனை கேட்டால் பாம்பையோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ? எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது. தீமை நிறைந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்வீர்களேயானால், நன்மையே நிறைந்த ஆண்டவர் உங்களுக்கு தீமை செய்வாரா? செய்ய மாட்டாரே. அவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது பதில் கொடுப்பாரே. விவிலியம் சொல்லுகிறது, திருப்பாடல்கள் 17:6 18:6 வாசித்து பாருங்கள். அவர்கள் என்னை நோக்கி கண்ணீரோடு மன்றாடுவார்கள், நான் அவர்களுடைய அழுகையை கண்டு அவர்களுக்கு தம் திருமலையிலிருந்து பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் கண்ணீர் வடிக்கின்ற பொழுதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுக்கின்றார். இங்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவருக்கும் அவர் பதில் கொடுப்பார். நம் ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? எந்த வழியில் கொடுப்பார் தெரியாதுங்க, ஆனால் அவர் பதில் கொடுப்பார். ஒருவேளை பலவிதமான கனவுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். பலவிதமான விண்ணப்பங்களை உள்ளத்திலும் உள் உணர்விலும் சுமந்தவர்களாக வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை நான் விழுந்து விழுந்து கிடக்கிறேன், எழ முடியாமல் தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா என்று நீங்கள் கேட்டு வந்திருக்கலாம். கண்டிப்பாய் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார், நிஜமாவே கொடுப்பார்.
ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகம் 59:1-2, உங்களை மீட்க முடியாத அளவிற்கு ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போய்விடவில்லை. God's hands are not too short to save you, nor his ears are too dull to hear you. அவருடைய கரங்கள் குறுகி போய்விடவில்லை. நாம் அவரை நோக்கி கதறுகின்ற பொழுதும் கண்ணீர் வடிக்கின்ற பொழுதும் அதை கேட்க முடியாத அளவிற்கு நம்முடைய ஆண்டவருடைய செவிகள் மந்தமாகி விடவில்லை. அவர் ஒரு செவிட்டு கடவுள் அல்ல. அவர் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிருள்ள கடவுள். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை உருவாக்கி வைத்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் டெய்லி பூசைக்கு வரேன், டெய்லி ஜெபமாலை சொல்லுகிறேன், குடும்ப ஜெபம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் என்று சொல்லலாம். அதற்கு காரணம் ஆண்டவர் தான் என்னை ரொம்ப சோதிக்கிறார். இந்த தோமையார் தான் என்னை சோதிக்கிறார், மாதா தான் என்னை சோதிக்கிறாங்க, இயேசுதான் என்னை சோதிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விவிலியத்தை எடுத்து புரட்டி பாருங்கள். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 13வது வார்த்தையிலிருந்து, ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படுகின்ற பொழுது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று எவரும் சொல்லக்கூடாது. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் சோதனை உண்டோ, வேதனை உண்டோ, அவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் இது ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததென்று சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் எவரையும் சோதிப்பவர் இல்லை. கடவுள் ஒருவரையும் சோதிக்க மாட்டார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள் எப்படி வருகிறது? அதிலே வாசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த தீய நாட்டத்தினாலே அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலே சோதிக்கப்படுகிறான் என்றால் அவனுடைய சொந்த தீய நாட்டத்தினாலே அவன் சோதிக்கப்படுகிறான். அந்த பாவமானது என்ன செய்கிறது? கவர்ச்சியை கொடுக்கிறது. அந்த கவர்ச்சி அவனை மயக்குகின்றது. அந்த மயக்கம் தன்வயப்படுத்துகின்றது. தன்வயப்படுத்தப்படுகின்ற அந்த மனிதன் பாவத்தை பெற்றெடுக்கிறான். அந்த பாவமானது கருவாய் உருவெடுத்து முதிர்ச்சி அடைந்து அது பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவத்தினுடைய கூலி மரணம். வலக்கரம் உயர்த்துவோம். எல்லோரும் வலக்கரம் உயர்த்தி சொல்லுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நான் எந்த நிலையில் இங்கே வந்திருக்கிறேன் என்பது உமக்கு மட்டுமே தெரியும். நான் குறை உள்ளவன், பலவீனமான மனிதன். என் வாயின் வார்த்தையிலும் என்னுடைய சிந்தனையிலும் என்னுடைய செயலிலும் கொடுக்கப்பட்ட கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல பல அறிந்தே தெரிந்தே செய்திருக்கிறேன். இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். நீர் மன்னிப்பதில் தாராள மனம் கொண்டவர். என்னை மன்னியும் இயேசுவே. நீர் என்னை தண்டித்தால் என்னால் இங்கே நிற்க முடியாது. நீர் தண்டிக்க நினைத்தால் நான் காணாமல் போய்விடுவேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். 2 கரங்களை நெஞ்சோடு மார்போடு வைத்து எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே, சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலை ஆரவாரம் செய். எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உனக்கு குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளில் இருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றி உறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்து உலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. வாழ்த்தொலி.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மாறி நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 56 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறுவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எம் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்றார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுவார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, அழகான வாசகங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கூட இந்த நாளில் நான் உங்களை அன்பு செய்கிறேன், நான் உங்களை விட்டு தூரமாய் போய்விடவில்லை என்று சொல்வதற்கு இந்த வாசகங்கள் தான் மிக அழகான அருமையான அடையாளங்களாய் இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது: சியோனே, உன்னுடைய அழுகை மாறிவிட்டது. சியோனே, உன்னுடைய வேதனை மாறிவிட்டது. சியோனே, நீ கலங்கினாயே, கண்ணீர் வடித்தாயே. சியோனே, நீ அழுது புலம்பினாயே. உன் அழுகை மாறிவிட்டது. உன் சாபங்கள் மாறிவிட்டது. உன் அவமானங்கள் மாறிவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சீயோன் என்பது யார்? நாம் தான் சீயோன். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தான் சீயோன். ஒருவேளை வெளியிலே சொல்ல முடியாதபடி பலவிதமான வேதனைகளும் வருத்தங்களும் உங்கள் உள்ளத்திலே உள்வாங்கி அழுது புலம்பி கொண்டிருக்கிற ஒரு நபரோ, ஒரு சிலருடைய வாழ்வை பாருங்கள். வெளியிலே சிரித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் உள்ளே அழுது கொண்டிருப்பார்கள். அநேகர் நம்மிடத்திலே கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்க குடும்பத்தில் மட்டும் ஏன் ஃபாதர் இப்படி நடந்தது? என் வாழ்வில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது? 2 நாட்களுக்கு முன்பாக சேகடா சர்ச்சில் ஒரு ஃபியூனரல் மாஸ்க்காக சென்றிருந்தேன்.
எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு நண்பர், நல்ல ஒரு சகோதரன். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தால் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியுமோ என்பதனுடைய அடையாளம். ஒரு பெரிய கம்பெனியினுடைய பொறுப்பாளராக இருந்தவர், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. அந்த கம்பெனிக்கென்று சொந்த இடம் வாங்கின பொழுது இங்கு இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் விட்டு விட்டு செல்ல வேண்டும், அவர்களுக்குரிய ஒரு விலையை கொடுத்து செல்ல வேண்டும். அந்த ஓனர் இவரிடத்தில் பேசுகிறார், நீங்கள் தான் எல்லாம் பொறுப்பு, நான் உங்களுக்கு ஒரு 35 லட்சம் கொடுக்குறேன், தேவைப்பட்ட 50 கூட கொடுக்குறேன், நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த விலையை ஒழுங்கு செய்துட்டு போங்க. இந்த மனிதனுக்கு அநேக தேவைகள் உண்டு, பண பிரச்சனைகள் உண்டு, பண கஷ்டங்கள் உண்டு. இவர் என்ன செய்கிறாரோ செய்ய போகிறார், அது ஒருவருக்கும் தெரிய போவதில்லை. ஆனால் அவர் உடனடியாக அவரை பார்த்து சொன்னார், ஐயா, நான் சரியா படிக்காதவன், ஆனால் என்னை நம்பி என்னுடைய முதலாளி, இந்த கம்பெனியுடைய ஓனர் எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் செய்வது என்னதென்று தெரிய போவதில்லை. ஆனால் என்னை படைத்த ஒருவர் இருக்கிறார் பார்த்தீர்களா, அவருக்கு எல்லாம் தெரியும். சீராக் புத்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவருடைய கண்கள் 10,000 சூரியனை விட அது பிரகாசம் நிறைந்ததாக இருக்கிறது. மனிதருடைய கண்கள் கண்டுவிடுமோ என அஞ்சுகிறாயோ, பயப்படுகிறாயோ? ஆனால் ஆண்டவருடைய பார்வை 10,000 சூரியனை விட அது ஒளி படைத்தவை. ஆகவேதான் நீதிமொழிகள் 5:21 பார்க்கிறோம், மனிதா, நீ நடக்கின்ற பாதையெல்லாம் ஆண்டவருக்கு தெள்ளத் தெளிவாய் தெரியும். அந்த சகோதரன் 28ஆம் தேதி வாக்கிங் போகலான்னு போயிருக்கிறாரு, மயங்கி விழுந்தார், மரித்து போனார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளை சந்திக்கலாம் என்று சென்ற பொழுது மகன் சொல்கிறான், எங்க அப்பா குடிச்சிட்டு விழுந்து மயங்கி போயிருந்தா மனசு ஆறுதலா இருந்திருக்கும் ஃபாதர். வாக்கிங் போனவர் அவர் மரித்து போனார். அவர்தான் என் அப்பா என்று யாருக்கும் தெரியவில்லை. வாட்ஸ்அப்பில் பலரும் போட்டோ எடுத்து அனுப்ப, கடைசியில் எனக்கு வருகிறது, என் அப்பாவா என்று அலறியடித்து ஓடினேன், என் தந்தை தான், எங்க அப்பா தான் செத்து கிடந்தார். என்னால் அதை தாங்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய தாளந்து அல்ல, நம்முடைய ஆற்றல் அல்ல, முழுக்க முழுக்க ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய அன்பும் தான் இன்றைக்கு நம்மை இந்த இடத்திலே அமர வைத்திருக்கிறது. அந்த ஆண்டவர் இன்றைக்கு 31ஆம் நாள் மே மாதம் 2024ஆம் ஆண்டிலே இந்த வாசகத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னுடைய அழுகை மாறும், உன் வேதனை மாறும், உன் புலம்பல் மாறும், உன் அவமானம் மாறும், உன் கதறல் மாறும், உன்னுடைய வேதனைகள் மாறும், உன் பலவீனங்கள் மாறும். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்ன? நீ என்னை பற்றி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் அவரை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் எழுந்து பிரகாசிப்பார்கள். யாரெல்லாம் அவரை பற்றி கொள்வார்களோ அவர்கள் வாழ்வில் ஒன்று நிச்சயம், என் ஆண்டவரோடு நான் இருப்பேன், என் ஆண்டவரோடு நான் இருப்பேன். புகழ்பெற்ற ஒரு பேராயர் இப்படி சொல்லுகிறார். அவரிடத்தில் கேட்டாங்க, அழகா பிரசங்கம் வைக்கிறீங்க, உங்களுடைய பிரசங்கத்திற்காக அமெரிக்கா தேசமே அவளோடு எதிர்பார்க்கிறது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், நீங்களோ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்கள், ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, மேஜர் ஆபரேஷன் இருக்கு, ஒருவேளை ஆபரேஷன் டைம்ல நீங்க செத்து போயிட்டா என்ன ஆகிறது? அவருடைய உதவியாளர் கேட்டவுடன் இம்மீடியட்டா அவர் பதில் சொன்னார், நான் மரித்தால் நான் ஆண்டவரோடு இருப்பேன், உயிர் பிழைத்து வந்தால் அவர் என்னோடு இருப்பார்.
இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய இரக்கம் தவிர வேறொன்றுமில்லை, வேறொன்றுமில்லை. இன்றைக்கு திரு அவை ஒரு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. என்ன திருவிழா? ஆமா, ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். இன்றைய எஃபீஷியன் அது விசிட்டேஷன். நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? விசிட்டேஷன், சந்தித்தல். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா ஒன்றை தான் நம்ம கற்றுக் கொடுக்குது. என்ன தெரியுமா? சந்திங்க, விசிட் பண்ணுங்க. யாரை விசிட் பண்ணணும்? உங்க வீட்டில் இருக்கிறவங்களை விசிட் பண்ணணும், உங்க குடும்பத்தாரை விசிட் பண்ணணும். சமாதானத்தை இழந்திருக்கிற உங்கள் சகோதரனையும் சகோதரியையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். உங்களோடு மனத்தாங்களோடு இருக்கிறவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். உங்கள் அன்பியத்தில், உங்கள் பங்கில் வேதனையோடு வருத்தத்தோடு இருப்பவரை சந்திக்க வேண்டும். தனிமையில் இருக்கிற தாயையோ மாமனார் மாமியாரையோ தந்தையோ நீங்கள் சந்திக்க வேண்டும். முதியவர்களை சந்திக்க வேண்டும். போராட்டத்தில் இருப்பவரை சந்திக்க வேண்டும். கண்ணீர் இருப்பவரை சந்திக்க வேண்டும். கடன் பாரத்தில் இருப்பவரை சந்திக்க வேண்டும். அன்னை தெரசா சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பெரிய வியாதி எது தெரியுமா? தனிமைதான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வியாதி. நடந்த ஒரு நிகழ்வு, மதர்ஸ் டே இப்போ கொண்டாடணும் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எஸ், வெளிநாடுகளில் மதர்ஸ் டேன்னா ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்கும். தன்னுடைய மகள் தன்னுடைய தாயை சந்தித்து மதர்ஸ் டே கொண்டாடலான்னு சொல்லிட்டு தங்கி இருக்கக்கூடிய இந்த முதியோர் இல்லத்துக்கு ஓடி போன நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு அந்த அம்மா கட்டி பிடிச்சி மம்மி ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அப்படி தள்ளி விட்டது. மகளுக்கு ஒரே வேதனை. என்னடா அது, எவ்வளவு பாசமா தாயை பார்த்து கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அந்த அம்மா பிடிச்சு தள்ளி விடுது. எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்றா, மகள் தாயை பார்த்து, மம்மி ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ மம்மி. அந்த அம்மா முறைச்சது ஒரு முறை, கோபத்தோடையும் எரிச்சலோடையும் பார்த்தது. பின்னாடி இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டது, மை டியர், that is not your mother, your mother is sitting here. நீ கட்டி பிடிச்சியே அது உன் தாய் இல்லம்மா, பின்னாடி உட்காந்துருக்க நான் தான் உன் ஆத்தா, வா நான் தான் உன் தாய். இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தாய் தந்தையுடைய அந்த உறவு பாசம் பிரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில வீடுகள்லாம் பாருங்க, கணவன் ரொம்ப பெருமையா சொல்லுவான், மனைவி ரொம்ப பெருமையா சொல்லுவா, நான் என் மனைவியோட பேசி 6 மாசம் ஆகுது, என் கணவனோட பேசி 6 மாசம் ஆகுது, எங்க மாமனார் மாமியாரோட பேசி 5 வருஷம் ஆகுது, குழந்தனோட பேசி. வெக்கமா இல்லை சொல்றதுக்கு? கேவலமா இல்லை? சூடு சொரணம் இல்லை? மனுஷ ஜென்மம் தானே நீங்க, அதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு? கணவன் மனைவியோட பேசாதது பெருமையா? மனைவி கணவனிடத்திலே, மனைவி கணவன் மனைவிடத்திலே பேசாமல் இருப்பதை ஒருவர் பெருமையாக நினைப்பார் என்றால் அவன் மனிதனாய் பிறந்ததற்கு தகுதியற்றவன். அவன் நாயை விட, பன்றியை விட கேவலமானவன். தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன் அவர்களை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும். இந்த சந்தித்தல் திருவிழா என்ன சொல்லுகிற தெரியுமா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லைங்க. கணவனும் மனைவியும் டெய்லி ஒரு 15 நிமிஷம் சந்திச்சு பேசுங்க. கணவன் வேலையில இருந்து வரும்போது முர்ன்னு வரான், வெளியில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தா சிரிக்கிறான், வீட்டில் மனைவி பார்த்தா முறைச்சு பார்க்குறான். வெரி சேட். பிள்ளைகள் பாருங்க, வெளியில ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறான், அப்பா அம்மாவை பார்த்தா முறைக்கிறான், பேச மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோரிடத்துல பேசுவதில்லை. இப்போ ஒரு சயின்டிஃபிக்காக இது எடுத்திருக்கிறாங்க, குடும்பத்தில் கம்யூனிகேஷன், பர்சனல் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, யாரோட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை இன்றைக்கு கம்யூனிகேஷன் அதிகமாக இருப்பது அவர்கள் கொடுத்திருப்பது யாருன்னா செல்போன் தான். அப்படின்னா நிறைய பேர் செல்போனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடந்த நிகழ்வுங்க, ஹஸ்பண்டுக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவன் மனைவி பார்த்து சொல்றான், ஐயோ வலிக்குது, நம்முடைய ஃபேமிலி டாக்டருக்கு சொல்லுமா, வலிக்கு. மனைவி சொல்றா, அத்தான் ஃபேமிலி டாக்டர் நம்பர் என்னிடத்துல இல்லை, உங்க செல்போனை கொடுங்க.
இப்ப கொஞ்சம் பரவாயில்லை. சாகர நிலை வந்தாலும் தன்னுடைய செல்போனை மனைவி பார்த்து விடக்கூடாது, தன்னுடைய செல்போனை கணவன் பார்த்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பாஸ்வேர்ட் போட்டு வைத்திருக்கிறாங்க, பெற்றோருக்கு தெரியாது. விசிட்டேஷன் இஸ் கம்ப்ளீட்லி பிளாக்ட். உங்களுடைய கணவனை சந்தித்து பேச வேண்டும், மனைவியை சந்தித்து பேச வேண்டும். நாங்க தான் பார்க்கிறோம் இல்ல, பார்த்தா போதாதுங்க, உட்கார்ந்து பேசணுங்க. இந்த விசிட்டேஷன்ல எப்பொழுது நீங்கள் கணவன் மனைவி அமர்ந்து பேசுவீர்களோ, எப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து பேசுவீர்களோ, உங்கள் பெற்றோரோடு அமர்ந்து பேசுவீர்களோ, அப்பொழுது இந்த திருவிழா அர்த்தமுள்ளதா இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நம்ம ஒரு ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, எலிசபெத் அம்மாள் அவரை அன்னை மரியாள் சந்தித்த ஒரு நிகழ்வு, அப்படிதானே? அப்படின்னா என்ன ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்களா துபாக்கூர் ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா இருக்காது. பெயருக்கு நாம் என்ன செய்கிறோம்? மே மாதம் 31ஆம் நாள் கடைசி நாள் மாதாவை நம்ம போற்றி புகழ போகிறோம், அவங்களை மாட்சிமைப்படுத்த போகிறோம் என்று சொல்லி, பெருமைப்படுத்த போகிறோம் என்று சொல்லி நாம் வந்திருக்கிறோம். மாதாவுக்கு இது பிரியமா இருக்காது. மாதாவுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. எந்த கணவனும் எந்த மனைவியும் புரிதல் இல்லாமல், ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாமல், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய அவர்கள் தயாராக இல்லாமல் அவர்கள் திருப்பலிக்கு வருவார்களோ, வந்தும் அப்படியே செல்வார்களோ, ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. நம்முடைய பாப்பரசர் 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 3 காரியங்கள். ஒன்று, அந்த குடும்பத்தில் கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து 3 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று நன்றி, இன்னொன்று மன்னிப்பு. மூன்றாவது, எதை செய்தாலும் கமாண்ட் பண்ணாதீங்க, எரிச்சலோடு பேசாதீங்க, கோபத்தோடு வைராக்கியத்தோடு பேசாதீங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி பேசுங்க. ஒரு சகோதரி சொன்னா, ஃபாதர் நீங்கள் லூசிஃபரை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா. என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குறாளே, எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்காரர் தான் லூசிஃபர் அப்படின்னா. வேதனையாக இருந்தது. கேட்டிருப்பீங்க, நிறைய ஃபாதர் சொல்லியிருப்பாங்க, ஜோக்கா சொல்லியிருப்பாங்க. கணவன் மனைவி பரலோகத்துக்கு போயிருக்காங்க. என்ட்ரன்ஸில் இருக்கும் பொழுது பேதுரு சொன்னாராம், ஐயா நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்க, இனி நீங்கள் இருவரல்ல ஒரே உடல், கடவுள் இணைத்ததை பேதுரு பிரிக்க முடியாது, ஆகவே உங்கள் நிமித்தமாய் கணவன் மனைவி ஆகிய இருவரும் நீங்கள் பரலோகம் செல்லலாம். கணவன் சொன்னாடா, ஐயா பேதுருவே, என் மனைவி மட்டும் பரலோகத்துக்கு போட்டோம், நான் வேணா நரகத்துக்கு போகிறேன். என்னையா எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அவர் சொன்னாராம், என் மனைவி இல்லாத எல்லா இடமும் எனக்கு பரலோகம்தான் அப்படின்னா. கேட்பதற்கு கொஞ்சம் ஜோக்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். யோசித்து பாருங்கள். ஒரு கணவன் மனைவி தெரியும், பெங்களூர்ல தான், அவருக்கு 98 வயது, கோட் சூட் போட்டுக்கிட்டு தன்னுடைய மனைவிக்கு ஒரு 2-3 வயது குறைவாக இருக்கும், கை பிடிச்சிட்டு இப்படி போவாங்க. எப்பவுமே அவர் கோட் சூட்டில் தான் போவார். அந்த அம்மா பட்டு சாரி கட்டிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் என்ன சொல்கிறது, முடியெல்லாம் அதிகமாக இருக்காது, இடி முடியெல்லாம் வச்சு ஒரு பெரிய கொண்டை போட்டு அதில் கனகாபரமும் அப்புறம் இன்னொரு ரவுண்டில் மல்லிப்பூம் சுற்றி இருப்பாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நினைக்கின்ற பொழுதும் புல்லரிக்கின்றது. அவர் சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்க, ஃபாதர் நான் ஆர்மியில் வேலை செய்தேன், என் மனைவியை விட்டு பிரிந்து நான் ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை. 98 வயது, ஒரு நாளும் என் மனைவியை பார்க்காமல், அந்த அம்மா சொன்ன, என் கணவனை பார்க்காமல் நான் இருந்ததில்லை. 98 வயதில் கணவன் நோய்வாய்ப்பட்டார். 3 நாட்கள்ல தான் ஹாஸ்பிட்டல் இருந்தார். ஒவ்வொரு நாளும் வீடியோ காலில் பேசினாங்க. 3ஆவது நாள் மூச்சு திணறல் ஏற்பட்டது, அவர் மரித்து போனார். வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, ஆயா தாத்தா செத்து போயிட்டார். அந்த டெட் பாடியை பார்த்த உடனே அந்த அம்மாவும் செத்து போயிட்டு. இந்த சந்தித்தல் கணவன் மனைவி ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன்பாக கரம் பிடித்து ஜெபியுங்கள்.
ஒருவர் ஒருவரை பார்த்து பேசுங்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து மன்னியுங்கள், ஒருவர் ஒருவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக கொடுக்கப்பட்ட பரிசு நீங்கள், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒருவர் நீங்கள். உங்கள் மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், கடவுள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பான பரிசுகள் நீங்கள் என்று சொல்லி பாருங்கள். அப்பொழுது இந்த விசிட்டேஷன் திருவிழா அர்த்தமுள்ளதா இருக்கும். பக்கத்து வீட்டில் உடல்நலம் சரியில்லையா, ஒரு சின்ன விசிட் பண்ணி, பைசா கொடுக்க வேண்டாங்க, 2 வார்த்தை ஆறுதலா பேசுங்களேன். எதிர் வீட்டில் தனிமையா இருக்கிறாங்களா, பங்குக்கு வரக்கூடியவர் யாராவது பாதிப்புல இருக்கிறாங்களா, போய் உட்கார்ந்து பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் போய் உட்கார்ந்துட்டு பாருங்களேன். நீங்க ஒருவேளை அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தால் கூட அதை விட உயர்ந்தது எதுவும் இருக்காது. வயதானவர்கள் தனிமையா இருக்கிறார்களா, உட்காருங்க, அவங்க பேசுறதை கேளுங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ கேட்டு பாருங்கள். அழகான ஒரு நற்செய்தி, அதை எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை விளக்கி சொல்லியிருந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். எலிசபெத் அம்மாவை அன்னை மரியாள் சந்திக்கிறாள். எலிசபெத் அம்மாவும் அன்னை மரியாவும் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? எப்படியான உறவினர்? எப்படியான உறவினர்? மாதாவுடைய அம்மா அப்பா பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளுக்கு ஒரு உடன் பிறந்த சகோதரி இருந்தார். அந்த சகோதரியின் பெயர் சோபே, SOBE. அன்னாளுக்கும் திருமணம் நடந்தது, சோபேவுக்கும் திருமணம் நடந்தது. சோபேவுக்கு திருமணம் நடந்தவுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தை தான் எலிசபெத். ஆனால் அன்னாவினுடைய கருப்பையானது அடைக்கப்பட்டது. விவிலியத்தை எடுத்து புரட்டி பாருங்கள். உரோமையர் 4வது அதிகாரம் 19வது வார்த்தையிலிருந்து வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் சொல்லுகிறார், தனக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதையும் தன்னுடைய மனைவி சாராவின் கருப்பை ஆற்றலை இழந்து செத்து போயிருப்பதையும், தன்னுடைய உடலிலே ஆற்றலை இழந்து போயிருப்பதையும், மனைவி சாராவினுடைய கருப்பை செத்து போயிருப்பதை நினைத்து பார்த்து அவர் எண்ணி பார்த்த பொழுதும் ஆண்டவர் அவருடைய வாழ்வில் செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை இவர் மறக்கவில்லை, மறந்து போகவில்லை. அவருடைய நம்பிக்கை, விசுவாசம் இன்னும் அதிகமானது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்னாவின் கற்பை செத்து போயிருந்த நிலை, ஆற்றலை இழந்து போயிருந்த நிலை, ஆண்டவர் அன்னாவின் கருப்பையை இரக்கத்துடன் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? விவிலியம் சொல்லுகிறது, இயேசு சாமி ஏன் இந்த உலகிற்கு வந்தார்? மத்தேயு 1:21-23 வாசித்து பாருங்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், அவர் மனிதரை பாவத்திலிருந்து விடுவிப்பார், அவர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்பதன் பொருள். யோவான் 3:16 பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தை அதிகமாக அன்பு செய்த நிமித்தமாய் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவங்களை மீட்பதற்காக, பாவங்களிலிருந்து மனிதனை மீட்பதற்காக அவர் நோயற்றவருக்காக அல்ல, நோயுற்றவருக்காக வந்தவர். நேர்மையாளருக்காக அல்ல, பாவிகளுக்காக வந்தவர். பாவத்தில் இருக்கக்கூடிய மனிதனை மீட்கக்கூடிய ஒருவர் பாவம் நிறைந்தவராக இருக்க முடியாது. அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று ஆண்டவருடைய தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த பரிசுத்தரை சுமக்கக்கூடிய ஒரு பரிசுத்த பாத்திரம் தேவை. ஒரு பிளாஸ்டிக்ல நெருப்பு எடுக்க முடியாது, கண்ணாடி குவளையிலும் எடுக்க முடியாது. உருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இரும்பு பெரிய துண்டை ஒரு சாதாரண தகட்டிலையும் எடுக்க முடியாது. அதை சுமப்பதற்கு ஆற்றல் வாய்ந்த, பெளம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங் பிளேட் தேவை. அன்னை மரியாள், அன்னை மரியாள். ஆகவேதான் நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார், நம்முடைய பாப்பரசர் சொல்லக்கூடிய ஒன்று, அன்னை மரியாள் இந்த உலகிற்கு யாராக இருக்கிறார்? அவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார், வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். She teaches, she guides and she blesses.
நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுப்பவர் அவர். நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துபவர் அவர். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பவர் அவர். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாள் அன்னாவுடைய கருப்பையிலே அவர் உருவாகுகிறார். ஆண்டவருடைய இரக்கம் அது, ஆண்டவருடைய ஆற்றல் அது. இப்பொழுது பார்க்கிறோம், அன்னை மரியாள் அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்னவாம்? எலிசபெத் அம்மாவுக்கு கருவுற்று எத்தனை மாதம் ஆகிறது? 6 மாதம். 6 மாதம் முடிந்த உடனே நம்ம ஊர்ல பெண்களை எங்கே அனுப்புவார்கள்? ஏன் தாய் வீட்டுக்கு போகணும்? ஏன்னா முதல் பிரசவத்துக்கு யார் செலவு பண்ணணும்? தாய் வீட்டில் தான் செலவு பண்ணணும். அது எப்படிங்க கணவர் வீட்டில் செலவு பண்ண முடியுமா? அது அப்படி இல்லை. ஒரு தாய் மகிழ்ச்சியாக இருந்தால் குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும். மெடிக்கலா, சைக்காலஜிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, நீங்க எந்த லாஜிக்கலா எடுத்துக்கொண்டாலும் சரி, தாய் எப்படி இருப்பாலோ அப்படித்தான் குழந்தை. ஆகவேதான் என்ன செய்கிறார்கள்? 7வது மாதத்திலே 6 மாதம் முடிந்த உடனே தாய் வீட்டிற்கு அனுப்புகிறார்கள். ஏனென்றால் அவள் அங்கே மகிழ்ச்சியாக இருப்பாள். அங்கே அவள் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த தாய் வேதனையோடு இருந்தால் அந்த குழந்தை வேதனையோடு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சாடிஸ்ட் போல இருப்பாங்க, ரொம்ப சோகமாக இருப்பாங்க, க்ளூமி ஃபேஸாக இருப்பாங்க, திரு கோவப்படுவாங்க. உங்கள் அம்மாவிடத்தில் கேட்டு பாருங்க, அம்மா என்ன நீங்கள் உங்கள் கருவிலை சுமந்த பொழுது நீங்கள் எப்படி இருந்தீங்க? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா, இல்லை சோகமாக இருந்தீங்களா, இல்லை வேதனையாக இருந்தீங்களா, ஆதங்கமாக இருந்தீங்களா? நீங்கள் எப்படி இருந்தீங்க? அதுதான் இன்றைக்கு என் வாழ்வு. அன்புக்குரியவர்களே, எலிசபெத் அம்மாள் 6 மாத கர்ப்பிணி, தாயும் இல்லை தந்தையும் இல்லை, முதிர் வயதிலே கருவுற்று இருக்கிறார். மாதா பார்க்குறாங்க, இந்த அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி போகிறாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், எச்சேல்ல எலிசபெத் அம்மா வீடு இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். முதிர் வயதில் கருவுற்று இருக்கிறார், வயசான சூழல்ல கருவுற்றுக்கிறாங்க, கன்சீவ் ஆகியிருக்கிறாங்க. எலிசபெத் அம்மா சக்கரியாவை பார்த்து என்ன பேசியிருப்பாங்க? அத்தான் முதிர் வயதில் கன்சீவ் ஆகிருக்கிற, ரொம்ப பயமாக இருக்கத்தான். நார்மல் டெலிவரி ஆகுமா செசியரியன் ஆகுமா தெரியல, எந்த ஹாஸ்பிட்டல் போகுன்னு தெரியல, கொஞ்சம் பயமாகவே இருக்கு. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க தானே. உடனே சக்கரியா பாருங்க என்ன பதில் சொல்லியிருப்பார்? பாபா 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 பாபா. கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு பின்னாடியோ ஊம பாஷையில பேசியிருந்தா பிரச்சனை இருக்காது. திடீர்னு ஒரு இன்சிடென்ட், வாய் பேச முடியல, சக்கரியா ஊமையாயிட்டாரு. அந்த ஆதங்கம், அந்த வேதனை, தனிமை, தவிப்பு, பயம், இவை யாவும் எலிசபெத்தை தாக்குகிறது. அது தன்னுடைய கருவிலே உருவாகி கொண்டிருந்த திருமுழுக்கு யோவானை பாதித்தது. That means John the Baptist was a person affected with inner wounds in the womb. He was an affected child with inner wounds. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய தாயின் கருவறையிலே பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. மாதா பார்க்கறாங்க, இப்ப ஐயோ இந்த திருமுழுக்கு யோவான் தான் என் மகன் இயேசுவினுடைய பாதைகளை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி மாதா என்ன செய்யறாங்க? புறப்பட்டு போறாங்க. மாதா எப்படி போயிருப்பாங்க? அன்னை மரியாள் தாயாக, தாய் வீட்டு சீதனமாக. அன்னை மரியாள் தாயாக, தாய் வீட்டு சீதனமாக. அன்னை மரியாள் தாயாக, தாய் வீட்டு சீதனமாக. மாதா தாயா தாய் வீட்டு சீதனமா போறாங்க. எங்கெல்லாம் பாதிப்பு இருக்குமோ, எங்கெல்லாம் வேதனை இருக்குமோ, எங்கெல்லாம் தவிப்பு இருக்குமோ, அங்கெல்லாம் அன்னை மரியாள் தாயாய் தாய் வீட்டு சீதனமாய் செல்வார். யாராவது ஒரு சின்ன தங்கச்சி வாங்க பார்க்கலாம். ஒரு 12 வயசு 13 வயசு ஒரு சின்ன தங்கச்சி வாங்க பார்க்கலாம். யாராவது ஒரு சின்ன தங்கச்சி வாங்கல. அதுக்கு வயசு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல,
சிஸ்டர் நீங்க தான் வாங்க சிஸ்டர், ப்ளீஸ் கம். யாராவது ஒரு ரிட்டையர்ட் ஆன சகோதரி யாராவது ஒருத்தர் வாங்க பார்க்கலாம். ஏங்க எல்லாரும் வயசை கவனிப்பாங்க, நான் யோசிக்கிறீங்க. ஒரு ரிட்டையர்ட் ஆன ஒரு அம்மா வாங்க, ஒரு சகோதரி வாங்க, வாங்கம்மா வாங்க. அவங்க தான் எலிசபெத். பாருங்க, மாதா எலிசபெத் அம்மாவை சந்திக்க வராங்க. முதிர் வயதில் கன்சீவ் இருக்கிறாங்க. அப்போ மாதா என்ன செய்வாங்க? வாழ்த்துரைக்கிறாங்க. அப்படி தானே வாசித்தோம். அன்னை மரியாள் எலிசபெத்தை கண்டவுடன் வாழ்த்துரைக்கிறார். எப்படி வாழ்த்துரை சொல்லியிருப்பார்? இப்போ நம்ம ஊரில் பார்க்குறோம், முதிர் வயதில் கன்சீவாக இருக்காங்க, இவ்வளோ நாளாக மலடியாக இருந்தவர், ஒரு சந்தோஷம் தானே. எப்படி வாழ்த்துரைச்சிருப்பாங்க? எப்படி சொல்லியிருப்பாங்க? அக்கா எலிசபெத்து வா, ஓடி வா, சொல்லு. அடேங்கப்பா, பாருங்க, அக்கா எலிசபெத்து அப்படின்னு சொன்ன உடனே விவிலியம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாருங்க. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அன்னை மரியாவின் வாயிலிருந்து வந்த அக்கா எலிசபெத்து, அக்கா எலிசபெத்து அப்படின்னு சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. எந்த வீட்டிலெல்லாம் ஜெபமாலை சொல்லுவார்களோ, எந்த வீட்டிலெல்லாம் அன்னை மரியாளை பார்த்து பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுவார்களோ, அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். அக்கா எலிசபெத்து என்று சொன்னவுடன் பரிசுத்த ஆவி இறங்கினார். விவிலியம் சொல்லுகிறதுங்க, பைபிள்ல கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க, வீட்டுக்கு போயிட்டு. அதில் சொல்லப்படுகிறது, அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியினால் துள்ளிற்று. 3 ஆவிகள் வந்தால் மனிதன் டான்ஸ் ஆடுவா. எத்தனை ஆவி வந்தா? ஆமா, முதல் ஆவி அசுத்த ஆவி, 2வது ஆவி பரிசுத்த ஆவி, 3வது ஆவி எச்சேல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களெல்லாம் பார்த்தா ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறீங்க. 3வது இந்த ஆவி. இந்த ஆவி வந்தாலும் டான்ஸ் வரும். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவி, விவிலியம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:16-17 தூய ஆவியானவர் எங்கிருப்பாரோ அங்கே விடுதலை உண்டு. அன்னை மரியாள் எங்கே இருப்பாரோ அங்கே தூய ஆவியானவர் உண்டு. அன்னை மரியாள் எங்கே செல்வாரோ அங்கே தூய ஆவியானவர் உண்டு. இந்த அம்மா பரிசுத்த ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். She was completely filled by the Holy Spirit. She was completely filled by the Holy Spirit. அந்த அம்மா முற்றிலுமா எலிசபெத் அம்மா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறாங்க. எந்த குழந்தை பாதிக்கப்பட்டதோ அந்த குழந்தை ஆவியினால நிரப்பப்பட்டது, டான்ஸ் ஆடினது. அர்த்தம், அந்த குழந்தை நலமாகி விட்டது. அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை அப்படி துள்ளி இருக்குன்னா அந்த அம்மா என்ன துள்ளிருப்பா பாத்தீங்களா? இப்ப அந்த அம்மா ப்ராஃபஸி கொடுக்குறாங்க, இறைவாக்கு உரைக்கிறார். என்ன ஒரு இறைவாக்கு உரைக்கிறார்? பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர், உம்முடைய வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. பரிசுத்த ஆவி வந்த உடனே ரகசியத்தை பார்த்துட்டாங்க. உங்க வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் பேறு பெற்றவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், மாட்சிமை பொருந்தியவர். அடுத்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க, உங்க பைபிள்ல விவிலியத்துல தயவு செய்து கோடிட்டு வையுங்கள், என் கடவுளின் தாய், என் இல்லம் வர நான் யார்? பரிசுத்த ஆவியினால் ஒரு மனிதன் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது எலிசபெத் அம்மா முற்றிலுமாய் ஆட்கொள்ளப்பட்டார். 99.99% இல்ல, 100%, 100% பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, என் கடவுளின் தாய் என்று. அப்ப ஒரு சிலர் மாதாவை குறை சொல்லுகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். அவர்கள் எந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் திருச்சபை 431ஆம் ஆண்டு தி கவுன்சில் ஆஃப் எஃபெசஸ் எபேசு சங்கத்தில் திருச்சபை பிரகடனம் செய்தது, மேரி இஸ் நாட் ஒன்லி கிறிஸ்டோடோகோஸ், ஷீ இஸ் ஆல்சோ தியோடோகோஸ். அன்னை மரியாள் கிறிஸ்துவின் தாய் மாத்திரமல்ல, அவர் கடவுளின் தாய். இந்த விசிட்டேஷன்ல, இந்த திருவிழாவில் தனிமையாயிருந்த எலிசபெத்தை அன்னை மரியாள் தேடி வருகிறார். சயின்டிபிக்கா நீங்க பாத்தீங்கன்னா, மெடிக்கலா பாத்தீங்கன்னா, அன்னை மரியாளும் கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. 3 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். ஆனா அன்னை மரியாள் புறப்பட்டு வருகிறார். அன்னை மரியாள்
3 பிரசவத்தை பார்த்த ஒரு நர்ஸ் அவங்க. ஒன்று திருமுழுக்கு யோவான், எலிசபெத். 2வது இயேசு கிறிஸ்து தன் பிரசவம். 3வது பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்து திருவிழாவிலே திருச்சபை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிரசவத்தை செய்தவர். அந்த அன்னை மரியாளை நன்றியோடு நினைவு கூர்ந்து மே மாதம் 31ஆம் தேதி எல்லோரும் குழுமி வந்து, எச்சேல் இறை மக்கள், அன்னை மரியே எங்கள் வாழ்வில் இருப்பவரே, எங்களோடு துணையாய் வந்து கொண்டிருப்பவரே, உமக்கு நன்றி என்று சொல்ல நாம் வந்திருக்கிறோம். காட் பிளஸ் யூ. மாதாவும் எலிசபெத்தும் போகலாம். காட் பிளஸ் யூ. இந்த அன்னை மரியாள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த திருவிழாவில் ஒரு காரியத்தை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும். உண்மையிலே நீங்கள் அன்னை மரியாளை நேசிக்கக்கூடியவராய் இருப்பீர்களேனால் நீங்கள் சந்தியுங்கள், சந்தியுங்கள், சந்தியுங்கள். பல வருடமாய் உங்கள் கணவன் குடும்பத்தாரோடு நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களா? உங்கள் மனைவி குடும்பத்தோடு சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களா? இந்த திருவிழாவில் ஒரு முடிவெடுங்க. இன்றைக்கு ஒரு போன் எடுத்து பேசுங்க. உங்க மாமனார் இடத்துல, மாமியார் இடத்துல பேசுங்க. உங்க அப்பாவிடத்துல, அம்மாவிடத்துல பேசுங்க. உங்கள் சகோதரன் சகோதரிடத்துல பேசுங்க. சொல்லுங்க, இன்றைக்கு விசிட்டேஷன் ஃபீஸ்ட். I want to wish you and I want to tell you I love you and please forgive me. கேட்டு பாருங்கள். இந்த திருவிழா அர்த்தமுள்ளதாய் மட்டுமல்ல, ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாறும். எழுந்து நிற்பீர்களா? உங்களுக்கு தாங்க தெரியும் நீங்க யாரோடெல்லாம் மனத்தாங்களாக இருக்கிறீர்கள் என்று விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் பலிபீடத்தை நோக்கி வருகின்ற பொழுது யாரிடத்திலாவது நீங்க சமாதானம் இல்லாமல் இருந்தா, இந்த காணிக்கை எடுத்து வரீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஓரமா வச்சிருங்க. அந்த காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாரா. ஓரமா வச்சிருங்க. எனக்கு உங்க காணிக்கை அவசியம் இல்லை. நீங்கள் சென்று யாரோடு ஒப்புரவாகாமல் சமாதானமாகாமல் இருக்கிறீர்களோ அங்க போய் சமாதானமாகி அன்பை பகிர்ந்து மன்னிப்பை பகிர்ந்து அப்புறம் நீங்க வந்தீங்கன்னா உங்க காணிக்கைக்கு அர்த்தம் உண்டு. வீட்டுக்கு போயிட்டு கூகுளில் டாக்டர் ஸ்காட் ஹார்ன் அப்படின்னு சொல்லி ஒருவர் உண்டு. அதை என்ன பண்ணுங்க, கூகுளில் போட்டு பாருங்க. அமெரிக்காவில் புரோட்டஸ்டன்ட் பிப்ளிக்கல் ஸ்காலர் அவர். புரோட்டஸ்டன்ட் சர்ச்சில், கேத்தலிக் இல்லை. அவர் இறைவனின் செம்மறி, த லேம்ப் ஆஃப் காட் என்ற தலைப்பில் ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு உடன் உழைப்பாளராக இருந்தவர் ஒரு கேத்தலிக். அவர் சொல்கிற, நாளைக்கு இந்த லைப்ரரிக்கு போவோம், நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். அவர் சொல்கிற, ரொம்ப தேங்க்யூ சார், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாங்க, ஒருவேளை நீங்கள் வரதுக்கு லேட் ஆகிட்ட பக்கத்தில் சர்ச் இருக்கும், நான் மாஸ்க் போயிடுவேன், நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்காட் ஹார்ன் தன்னுடைய வாழ்க்கையில் கத்தோலிக்க ஆலயத்திற்கு சென்றவர் அல்ல. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட கத்தோலிக்க ஆலயத்திலே நடைபெறக்கூடிய திருப்பலியிலே பங்கெடுத்த மனிதன் அல்ல. அன்றைக்கு லேட் ஆயிட்டு, ஆகவே அவருடைய உடன் உழைப்பாளரோட அசிஸ்டன்ட் சர்ச்சுக்கு பூசைக்கு போயிட்டார், திருப்பலிக்கு. இவர் ஆலயத்திற்குள்ள போறாரு. ஆலயத்தில் திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. குருவானவர் ஜெபிக்கிறார், வாசிக்கிறார். அந்த ஜெபங்கள் எல்லாம் ஒரு பைபிள் ஸ்காலர் இவர். இவருடைய மனதிலே, உள்ளத்திலே, இருதயத்திலே இறைவார்த்தை இங்கிருந்து அங்கிருந்து, அங்கிருந்து இங்கிருந்து, இங்கிருந்து வருது. ஆஹா, இது இங்க இருக்கு விவிலியத்தில், ஐயோ அது அங்க இருக்கு, அது இங்க இருக்கு, அங்க இருக்கு. அடுத்த நாள் அவரே வாலண்டியரா திருப்பலிக்கு செல்லுகிறார், தொடர்ந்து செல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தை, இறைவனின் செம்மறி, இவரை எல்லா இடத்திலும் தேடி கொண்டிருந்தேன். அந்த இறைவனின் செம்மறி பலிபீடத்தில் கத்தோலிக்க திரு அவையில் ஒவ்வொரு திருப்பலியிலும் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பல லட்சம் ரூபாய் பணம் சம்பாதித்து கொண்டிருந்த, சம்பளமாய் வாங்கி கொண்டிருந்தவர், பல்லாயிரக்கணக்கான பாஸ்டர்ஸை உருவாக்கின டாக்டர் ஸ்காட் ஹார்ன் எல்லாவற்றையும் விட்டு கத்தோலிக்கராக திருமுழுக்கு பெற்று தன் விசுவாசத்தை அறிவித்து இன்றைக்கு உலகமெங்கிலும், உலகமெத்திசையிலும் கத்தோலிக்க திரு அவையின் படிப்பினைகளை, விசுவாசத்தை, ஆழத்தை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த திருப்பலியில்தான், உயிருள்ள அந்த திருப்பலியில்தான், வாழ்வை கொடுக்கின்ற அந்த திருப்பலியில்தான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி பங்கெடுத்து கொண்டிருக்கிற அன்பு இறைமக்களே,
கண்களை மூடுங்கள். நாம் காணிக்கைக்கு செல்ல இருக்கிறோம். இந்த காணிக்கைக்கு செல்ல போகிற நாம் அவரிடத்திலே சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பேசுவோமா? உள்ளத்தின் உள் உணர்விலிருந்து நாம் பேசுவோமா? நம்மை வாழ வைக்கின்ற ஒரு இடம் திருப்பலி, வாழ்வின் நிறைவை கொடுக்கின்ற ஒரு இடம் திருப்பலி, நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு இடம் திருப்பலி, நம்முடைய வாழ்வை உருமாற்றி உருவாக்குகின்ற நேரம் திருப்பலி. சாபங்களை ஆசீர்வாதமாக, கண்ணீரை களிப்பாக, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுகிற நேரம் திருப்பலி, அழுகையை அக்களிப்பாக மாற்றுகிற நேரம் திருப்பலி. நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியாத போராட்டங்களை, சவால்களை, எதிர்வினைகளை மாற்றி அமைக்கக்கூடிய நேரம் திருப்பலி. அந்த திருப்பலியில் ஆண்டவர் நம்ம ஒருவரையும் பார்த்து, இன்றைக்கு இந்த சந்தித்தலுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், அன்னை மரியாள் நம்மை பார்த்து, திருப்பலிக்கு வந்திருக்கிற அன்பு மக்களே, யாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீர்கள்? யாருடைய முகத்தை பார்க்க முடியாமல் யோசிக்கிறீர்கள்? மன்னிக்கின்ற பொழுது அங்கே ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ், ஆன்மீக விடுதலை உண்டு. மன்னிக்கின்ற பொழுது சைக்காலஜிக்கல் மென்டல் டெலிவரன்ஸ், விடுதலை உண்டு. மன்னிக்கின்ற பொழுது பிசிக்கல் சரீர டெலிவரன்ஸ் உண்டு. மன்னிக்கின்ற பொழுது சோஷியல் டெலிவரன்ஸ் உண்டு. மன்னிக்கின்ற பொழுது ஃபைனான்சியல் டெலிவரன்ஸ் உண்டு. மன்னிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெறக்கூடியவர்களாக மாறுகிறோம். கண்களை மூடுவீர்களா? வழக்கரம் உயர்த்துவீர்களா? யார் உங்களை காயப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ, அவர்களை ஆசீர்வதியுங்கள், மன்னியுங்கள், அவர்களை மன்னியுங்கள். உங்களை காயப்படுத்தினவர்கள், உங்கள் பெயரை காயப்படுத்தினவர்கள், அசிங்கப்படுத்தினவர்கள், உங்கள் அழுகைக்கு வேதனைக்கு காரணமாக இருப்பவர்கள், உங்கள் வாழ்க்கையிலே சரிக்கு விழுந்ததற்கு, தடுங்கி விழுந்ததற்கு, தடுமாறி போனதற்கு காரணமானவர்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்களை மன்னியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என் கணவன் குடும்பத்தார், மனைவி குடும்பத்தார், என்னுடைய பெற்றோர், என் உடன் பிறந்தோர், என்னை காயப்படுத்தினவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், என்னை பலர் மத்தியிலே அசிங்கப்படுத்தினவர்கள், அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை உளமாற மனமாற ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். 2 கரங்களை உயர்த்துவீர்களா? 2 கரங்களையும் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வேதனைப்படுத்தின, காயப்படுத்தின அவர்களை ஆசீர்வதிப்பீர்களா? கண்களை மூடுங்கள். ஒருவேளை அவர்கள் மரித்து போயிருக்கலாம், அவர்கள் செத்து போயிருக்கலாம், இனி அவர்களை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். யாரை நம்பி ஏமாந்தீர்கள்? நீங்கள் உதவி செய்து உபத்திரமாய் மாறினதே, நன்மை செய்து தீமையாய் மாறினதே. இன்றைக்கும் அந்த அச்சுறுத்தல் நினைக்கிற பொழுதெல்லாம் வயிற்றில் புளிய கரைக்குதே. அவர்களை மன்னியுங்கள். உங்கள் உதவியை பெற்று உங்கள் பெயரை நாசப்படுத்தினவர்கள், அவர்களை மன்னியுங்கள், ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். 2 கரங்களையும் நெஞ்சோடு மார்போடு வையுங்கள். 2 கரங்களை நெஞ்சோடு மார்போடு வையுங்கள். கண்களை மூடுங்கள். நீங்கள் யாரை காயப்படுத்தினீர்கள்? நீங்கள் யாரை வேதனைப்படுத்தினீர்கள்? உங்கள் மனைவியை காயப்படுத்தினீர்களோ? உங்கள் கணவனை காயப்படுத்தினீர்களோ? உங்கள் உடன் பிறந்தவரை காயப்படுத்தினீர்களோ? உங்கள் கணவன் குடும்பத்தை, மனைவி குடும்பத்தை காயப்படுத்தினீர்களோ? உங்கள் கோபத்தால், உங்கள் வைராக்கியத்தால், உங்கள் எரிச்சலால் நீங்கள் அவர்களை அவமானப்படுத்தினீர்களோ? சொல்லுங்க, ஆண்டவரே, இது அந்த சகோதரனை, சகோதரி நான் வேதனைப்படுத்தினேன். எங்கள் மாமாவை, எங்கள் சித்தப்பாவை, எங்கள் பெரியப்பாவை, என்னுடைய மாமனாரை, மாமியாரை, மருமகனை, மருமகளை நான் அவமானப்படுத்தி இருக்கிறேன். நான் இந்த வேளையில் அவர்களை பார்த்து என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நினைத்து பார்த்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. அவர் பெயரை சொல்லி கேளுங்க. என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேளுங்க. கரங்களை விரித்து நீங்க எப்படி வந்திருக்கிறீர்களோ அப்படியே இயேசுவே உம் கரத்தில் என்னை நான் கொடுக்கிறேன் என்று
கண்களை மூடி ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, இந்த சந்தித்தலுடைய திருவிழாவில் என் குடும்பத்தை நீர் சந்தியும். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற என் குடும்பத்தாரை சந்தியும். விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை சந்தியும். சமாதானம் இழந்திருக்கிற என்னுடைய வாழ்வை சந்தியும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாள் அன்றைக்கு எலிசபெத்தை சந்தித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் அன்னை மரியாள் சந்திக்கும்படியாக, இயேசு சாமி சந்திக்கும்படியாக நாம் கூப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த நாளில் எங்கள் வீட்டுக்கு வாங்க. இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வாங்க. அன்னை மரியே எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா வேதனை வருத்தங்களும் மாறுமே, குழப்பங்கள் குளறுபடிகள் மாறுமே, கண்ணீர் கதறல் கடன் பாரங்கள் மாறுமே, தோல்விகளும் அழுத்தங்களும் அங்கலாய்ப்புகளும் மாறுமே. எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. எங்களை சந்தியும், எங்கள் வாழ்வை சந்தியும், எங்கள் குடும்பங்களை சந்தியும். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். லூக்கா 1:48-49. மன்றாடுவோமாக. இறைவா, உமது நம்பிக்கையாளருக்கு அரும் பெரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றிலிருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். வாழ்க்கையின் பழி தொடரட்டும். தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொடங்கும் ஜெபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை,
இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உளமாற மனமாற ஆசீர்வதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குணமளிக்கும் இயேசு சபை, ஜீசஸ் த ஹீலர் என்கின்றது சபையானது 2007ஆம் ஆண்டு பாப்பரசர் கொடுத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நற்செய்தி பறைசாற்றவும், கத்தோலிக்க படிப்பினைகளையும் விசுவாசத்தையும் உலகம் எத்திசையிலும் அழைத்து செல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. வாருங்கள், ஒரு விசை திண்டுக்கல்லில் நடக்கிற தியானத்தில் பங்கெடுத்து பாருங்கள். ஒரு குருவானவர் 1,00,000 மக்களுக்கு சமமானவர். நீங்கள் ஒருவேளை குருவாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் உழைப்பின் பயனிலிருந்து ஒரு குருவானவரை நீங்கள் தாங்கலாம். அப்படி 8 to 10 ஆண்டுகள் நீங்கள் செய்கின்ற பொழுது அவர் முதன்முறையாக திருப்பலி நிறைவேற்றுகின்ற பொழுது உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். இதோ உன் இரத்தத்தை வியர்வையாய் சிந்தி அந்த உழைப்பின் ஒரு பகுதியிலிருந்து உருவாக்கப்பட்ட குருவானவர் என்று. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, இப்புவி நிரம்ப பொன் தந்தாலும் பூசைக்கு ஈடில்லையே. அன்புக்குரியவர்கள், இது கட்டாயம் அல்ல. ஆனால் நாம் தான் திருச்சபையை தாங்க வேண்டியவர்கள். திருச்சபை தாங்க வேண்டுமென்றால் குருக்கள் தேவை, அருட்சாதனங்கள் தேவை. ஆகவே முன்வாருங்கள். என் பணியாளர் என்கிறபடியினால் ஒரு குவளை குளிர்ந்த தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய கைமாறி நீங்கள் பெறாமல் போவதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள். எங்களுடைய குருமானாக்கள் நற்கருணை முன்னிலையில் உங்களுக்காக கரங்களை விரித்து முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். ஆண்டவர் உங்களை, உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.